பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த புதிய மாதம் மே மாதத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி வழியாக மாதம் இந்த வாக்குத்தத்த வசனங்களை கேட்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது விசேஷமான ஒரு மாதம். நம் கல்வி ஆண்டை முடிக்கிறோம். ஒரு கல்வி ஆண்டை முடித்து இன்னொரு கல்வி ஆண்டுக்குள்ளே போகிறோம். இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், தேசி எவ்வளவு நல்லவர். அது உயிர்த்தெழுந்த பண்டிகை பிந்தின நாட்களில் நாம் இருக்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தா இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஆதாரம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அன்பு பிரியமானவனே, உன் ஆத்துமாய் வாழ்வது போல நீ சுகமாய் வாழ்வாய் என்ற வசனத்தின்படி இந்த மாதத்தை ஆண்டவர் இந்த கல்வி ஆண்டை முடிக்க கத்தத்துவ செய்தாரே. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய். ஒருவேளை கலக்கத்தோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிரியமான திருச்சபையார தனிப்பட்ட மனிதனே, சகோதரனே, சகோதரிய, உன் வாழ்க்கையில இயேசு நல்லவராக. எத்தனையோ முறை நாம் ஆண்டவரிடத்துல தூரமாய் சென்றாலும் நீ எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரே. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒருவேளை இந்த ஆண்டவரை துதித்த நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக கடந்து போகிறேன். அது ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, கர்த்தராலே நிறைவான பலன். அன்பு பிரியமான இந்த காணொலி வழியாய் கேட்டுக்கொண்டிருக்க திருச்சபை மக்களே, அன்பு விசுவாசிய, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த 2 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்திருக்கிறேனே, நான் இவ்வளவு தூரம் ஜெபித்தேனே, இவ்வளவு தூரம் நான் உபவாசித்தேனே, உன்னுடைய ஊழியத்தை செய்தேனே, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கவில்லை. கர்த்தர் கண்டிப்பா உன் ஜெபத்தை கேட்பார். இந்த மாதம், இந்த மே மாதத்துல கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். செய்கை கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பார். இந்த பின்னணியத்தை பார்க்கும் பொழுது ரூத் என்கிற சகோதரி மோவாபிய வம்சத்திலே இருக்கிறார்கள். மோவாபிய வம்சம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வம்சம், கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிற வம்சம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற வம்சம். அந்த வம்சத்திலிருந்து ரூத் என்பவர் நகோமி என்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை பெற்றுக்கொண்டு அவர்கள் பெத்லெகேமுக்கு கடந்து வருகிறார்கள். இதுவரைக்கும் மோவாபியம் இடத்துல இருந்து பெத்லெகேமுக்கு கடந்து வருவது போல அன்பு பிரியமானவனே, உன்னுடைய வாழ்க்கையிலே மோவாபிய தேசத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே, அருவருப்பான இடத்துல இருந்து கொண்டிருக்காதே.
உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நீ பெத்லகேமுக்கு வா. அப்பொழுதுதான் அவர்கள் பெத்லகேமிலே நகோமியை பார்த்து சொல்லுகிறார்கள், நகோமி என்று வந்திருக்கிறாள் என்று சொல்லி. அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை நகோமி என்று சொல்லாதே, மாறாள் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் கசப்பானவள் என்று அந்த அம்மா சொல்றாங்க. ஒருவேளை அன்பு பிரியமானவனே, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில கசப்பு நிறைந்த வாழ்க்கை இருக்கலாம், வேதனை நிறைந்த வாழ்க்கை இருக்கலாம், துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நிறைந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் நிழலிலே வந்திருக்கிறவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 91 சங்கீதம் சொல்லுகிறது, அவருடைய சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சேட்டைகளின் கீழே வரும்பொழுது ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மத்திய எழுதின நற்செய்தி பகுதியிலே வம்ச வரலாறுகளே இந்த ஸ்திரீ தான் முதலாவதாக இடம் பெறுகிறார்கள். போவாஸ் ரூத்தினிடம் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயினுடைய வம்சத்திலே தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய தேவையில்லாத காரியத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு வரும்பொழுது ரூத் அவர்கள் தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள், உம்முடைய வம்சம் என்னுடைய வம்சம், நீ மரணமே இல்லாமல் உம்மிடமிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது வந்ததுனால இந்த மகள் விதவையாக வருகிறார்கள். ஆனால் அங்கே இயேசுவை போன்று ஒரு போவாசை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பு பிரியமானவனே, நீனும் எல்லாவற்றையும் விட்டு வரும்பொழுது, ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்வதை கேட்கும் பொழுது நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும். 2 பலனை கத்தர் கொடுக்கிறார். கிரியைக்கு தக்க பலனையும் கத்தர் கொடுக்கிறார், நிறைவான பலனையும் கத்தர் கொடுக்கிறார். கண்டிப்பாக இப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்ட உங்களை இப்படியாக ஆசீர்வதித்து அந்த ரூத்தமா நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு அவர்களை கத்தர் ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே உங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்மள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மே மாதத்துல இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க. கலக்கத்தோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு, மோவாபிய தேசத்திலிருந்து ரூத் வேதனையோடு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த வசனத்தை கேட்கிற ஒருவர் வேதனையோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்ன ஆண்டவர், நீ மாற்றி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்கும் கிடைத்து வழிநடத்தி காக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் சமாதானம் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு இந்த புதிய மாதத்தோடு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.